வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் ரெய்டு. அவருக்கு சொந்தமா நிறைய இடங்கள் இருக்குங்க. சென்னை மட்டுமில்ல, கரூர், தஞ்சாவூர் போன்ற பல பகுதிகளில். எதுக்கு இந்த மாதிரி திரு விஜய் ரொம்ப கராரா நடவடிக்கை எடுக்கிறாரு? என்ன காரணம்? செந்தில் பாலாஜி மீது மட்டுமே தான் கரமா? இன்னும் பல திமுக புள்ளிகள் மீதும் குறி இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கோ? இது சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்டதாக ரெய்டு. என்ன விஷயம் தெரியுமா? முக்கியமா செந்தில் பாலாஜி மேல பல புகார் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சமீபத்துல தாவேகாவிலிருந்து எம்எல்ஏக்களை ஈர்ப்பதற்கு, தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு நிறைய பேர் முயன்றாங்க. அவங்க செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய சகோதரருக்கும் நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அவர்களை அழைத்து விசாரிக்க காவல்துறை முடிவு செய்த போது திரு செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரும் முன்ஜாமீன் பெற்று தினமும் சைன் பண்ணிட்டு வராங்க. இந்த சமயத்தை சரி தோடு விட்டுருவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ரெய்டு. அப்படி இங்கதான் ரெய்டு பண்ணுவாங்கன்னு வீடு, அலுவலகம், சொந்தக்காரங்க, அப்புறம் அவருடைய உதவியாளர்கள், இந்த மாதிரி நிறைய பேருடைய சொந்தமான இடங்களில் ரெய்டு. இதுல பல விஷயங்கள் இருக்கு. முக்கியமா இந்த அரசு வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா, மின்சாரத்துறைக்கு டிரான்ஸ்பார்மர் வாங்கினதுல முறைகேடு செய்யப்பட்டது, அதுல செந்தில் பாலாஜி மீது புகார் இருக்கு. அப்புறம் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய், அந்த விஷயத்திலையும் புகார்கள் இருக்கு. அந்த பார்ட்டி ஃபண்டுங்க, கட்சி நிதினு சொன்னாவோட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னா சின்ன குழந்தைங்க கூட தெரியும் போல இருக்கு. அந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதுல பல்வேறு நிறுவனங்கள்ல, முக்கியமாக மதுபான ஆலைகளில் இருந்து வாங்கினதுல திரு செந்தில் பாலாஜிக்கு ஒரு பங்கு இருக்கோ அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்கு. இதனால தமிழகம் முழுக்க செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் தொடர்ந்து ரெய்டு நடத்திட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம திரு செந்தில் பாலாஜி ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தாருங்க. அங்கேயுமே அவர்கிட்ட விசாரணை. அந்த விசாரணை முடிஞ்ச பிறகு என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரச்சனையை தான் சந்திப்போங்க, சட்ட ரீதியா சந்திப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா குரல்ல ஒரு பலம் இல்லை, அது நல்லா தெரியுது. அவருடைய மொழி, அவருடைய பேசின பேச்சுல எல்லாம் ரொம்ப ஒரு துணிவில்லை. அதாவது ஒரு ஹராஸ்மெண்டா இருக்கு. இந்த கேஸு கோர்ட்டுக்கு போய் அங்கே நின்று எத்தனையோ வருஷங்கள் ஆயிரும் நம்ம நாட்டுல. ஆனா இப்போதைக்கு இருக்கின்ற அந்த தொந்தரவு இருக்குல்ல, அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய லஞ்ச ஒழிப்பு துறையினர் என்ன பண்றாங்க, பல்வேறு மதுபான ஆலைகளுக்கு சொந்தமான இடங்களை ரெய்டு பண்றாங்க. அதுவும் இந்த பார்ட்டி ஃபண்ட் தொடர்பானதுதான். அதுல திமுக எம்பி TR பாலுக்கு சொந்தமான ஆலையும் ஒன்று. இந்த பார்ட்டி ஃபண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பல்வேறு நிறுவனங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, பார்ட்டிக்கு ஃபண்ட் கொடுக்குமா, அப்படியே லம்பா. அந்த ஃபண்டை வாங்கிக்கிட்டு தான் அவங்க வளருவாங்களாம். அவங்க மட்டும் இல்லாம அவங்களுடைய சொந்தம் பந்தம் எல்லாமே வளருவாங்களாம். அதனாலதான் நம்ம நாட்டுல ஒரு சாதாரண கவுன்சிலர் ஆனா கூட எங்கேயோ போயிடுறாரு. அத திரு விஜய் பார்ட்டி ஃபண்டுன்னு சட்டப்பேரவையில சொன்ன உடனே திமுக காரங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. எந்த பார்ட்டின்னு சொல்லவே இல்லையே. இது தொடர்பாகத்தான் அரசு ரொம்ப முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழகம் முழுக்க லஞ்சம் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது என்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதனால எல்லா இடத்திலும் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல, ஒழிஞ்சுகிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரம் ஒழிஞ்சு போகுது, அப்புறம் முன்னே வருது. இது முழுக்க ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. திரு விஜய் செயல்பட்டு வருகிறார். இதனால முன்னாள் ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளையும் ஆய்வு செய்ய வேண்டும், அதையும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுல செந்தில் பாலாஜி தான் முதல் லிஸ்ட், செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட்ல இருப்பார் போல இருக்கு. 1, 2, 3 இந்த 3 இடங்களும் செந்தில் பாலாஜிக்கு தான் இருக்கும் மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி திமுக ரொம்ப வெயிட்டான ஆளா தானே இருந்தாரு. அதனால இந்த அரசு ரொம்ப வட்டம் போடுது மாதிரி தெரியுது. திரு விஜய் தனியா குறி வைக்கிறாரோ, அந்த கரூர் விவகாரம் இதெல்லாம் இருக்குல்ல, இதனால செந்தில் பாலாஜி வட்டம் அடிச்சு என்னங்க அடிக்கடி ரெய்டு நடத்துறாங்க. இதில் எந்த அளவுக்கு போகும்? பல்வேறு முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கான். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் இது தொடர்பான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டு இருக்குமா, இல்ல இந்த டிரான்ஸ்பார்மர் தொடர்பான விஷயங்கள் அதுலயும் கைப்பற்றப்பட்டிருக்குமா? இது எந்த அளவுக்கு போகும்? அவர் கைது செய்வதற்கான நடவடிக்கை அளவுக்கு இது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதை அடுத்த 2-3 நாட்களுக்கான சூழலை சொல்லும், சட்டம் சொல்லும். சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக செந்தில் பாலாஜி கூறிவிட்டார். இது எல்லாம் திமுகவினரை
தொந்தரவு படுத்த திமுகவை மிரட்டி பார்ப்பதற்கான நடவடிக்கைகள் அப்படின்னு திமுக சொல்ல போகுது. அது இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்க, எதுவுமே செய்யக்கூடாதுங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த சமயத்துல இன்னும் பல பேர் இந்த லிஸ்ட்ல இருப்பாங்க மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா இன்னும் பல அமைச்சர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கல்லவா. திரு KN நேரு அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அப்போ அமலாக்க இயக்கம், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேட்டுக்கிட்டாங்க. அந்த கேட்டுக்கிட்டது போல எதுவுமே இந்த அரசு செய்யல. ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது. அதற்கு பிறகு அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டுவிடும். அவர் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுவிடும். இந்த சமயத்துல அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் கூட ஏற்கனவே ஏவாவேலு உங்களுக்கு தெரியும். ஏவாவேலு வீட்டுல ரெய்டு, அவர் கூப்பிட்டு விசாரணை. ஹராஸ் பண்றாங்களோ இல்ல திமுக காரர்கள் செய்த பல்வேறு அம்சங்களை வெளியே கொண்டு வர்றாங்களா? மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க. என்ன சொல்லிட்டு வந்தீங்க? தூய்மையான ஆட்சின்னு சொல்லிட்டு வந்தீங்க. யாரும் தப்பிக்க முடியாது. நாங்கள் அரசாங்க பணத்தை யாரும் கையாள செய்வதை அனுமதிக்க மாட்டோம். அவர்கள் செய்தவர்களை விடமாட்டோம் அப்படின்னு சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் விஜய் சொல்லிட்டாரு. அப்போனா அதை விடாத வழிதானா? அப்படியே போய் எங்க போய் நிக்கும்னே தெரியலையே. ஏன்னா திமுக ஆட்சியில நிறைய முக்கிய புள்ளிகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இதுல என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இது எந்த விதமான கட்சிக்கு பலவீனம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா திமுக காரர்களுக்கு ஒரு சோர்வு தான். என்ன செந்தில் பாலாஜி இப்ப கோர்ட்டுக்கு அப்படியே ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கையில தன்னை முழுக்க இன்வால்வ் பண்ணிட்டாரு. அப்புறம் இதனால அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தெரியுது. கட்சி பூர்வமான நடவடிக்கைகளை அவர் எடுக்கிற மாதிரி தெரியல. அவரை சார்ந்தவர்களும் சோர்ந்து போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி திரு ஏவாவேலு தொடர்பானவர்கள், அதுக்கப்புறம் இப்ப அடுத்து திரு KN நேருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட்டால், அப்புறம் TR பாலுக்கு எதிரான நடவடிக்கை பட்டால் அதனுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, அவ அப்படியே சைலண்ட் ஆயிருவாங்க. சைலண்ட் ஆகி அப்படியே வேற ரூட் பார்ப்பாங்க. சரி அதிமுக போலாமா? போவாங்க. அதிமுக டிவிக்கு போயிட்டு இருக்காங்க. சரி தாவேக்காக்கு போகலாமா? இந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்துறது தான் இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு பின்னால் இருக்க நோக்கமா? இல்லை தூய்மையாக ஆட்சி நடத்த வேண்டும், ஊழல் பிரிவுகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நினைக்கிறாங்களா? இல்லையா? என்ன செய்வாங்க? எப்படி போவாங்க? அப்புறம் வேற யாரு லிஸ்ட் இருக்காங்க? இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்போ யார் மேல நடவடிக்கை பாயுங்கிறதே தெரியல. விஜய்க்கு இது பூர்வ நடவடிக்கை காரணமாக விஜய்க்கு ஆதரவானவர்கள், விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள், விஜயோட தொண்டர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் உற்சாகமா இருக்காங்க. ஓஹோ, நம்ம தலைவர் விடமாட்டார் மாதிரி தெரியுதுங்க. எதுவுமே யாரையும் தப்பிக்க விட மாட்டாங்கிற மாதிரி தெரியுது. என்ன செய்யணும் அப்படிங்கிற நிலைமைக்கு திமுக காரங்க வந்துட்டாங்க. ஒரு பக்கம் விமர்சனங்கள் பண்றாங்க, பல்வேறு விஷயங்கள் விமர்சனம் பண்றாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி நடவடிக்கையும் தொடருது. முன்னாள் அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் கதிகளையும் தான் போயிருக்காங்க. இதனால தொண்டர்களுக்கு பெரிய சோர்வு இருக்கு. தொண்டர்கள் எங்க போறதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்கிற சமயத்துல ஆளுங்கட்சி, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே டைல்யூட் ஆகி சைலண்ட் ஆயிருவாங்க. அந்த கட்சியோட வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்படும். திமுக இந்த பாதிப்பு இருக்குமாங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.